தொடர்கதை 19. அதிர்ச்சியிலிருந்து முதலில் மீண்ட சத்யநாராயணன் குரலில் திகைப்பு ஒட்டிக்கொள்ள லதாவிடம் கேட்டான். நீங்கள் பார்த்தது காயத்ரியை தானா? ஆமாம். போய் பேசுனீங்களா லதா? என் கசின் சிஸ்டரோட நான் அந்த சமயத்தில் டிக்கெட் கவுண்டர் கிட்ட க்யூவில் நின்றுட்டு இருந்தேன். காயத்ரி 100 அடி தள்ளியிருந்தா. ஸ்நாக்ஸ் ஸ்டாலுக்கு பக்கத்தில் கையில் குழந்தையோடும் ஹஸ்பண்டோடும் நின்றுட்டு இருந்தா. நான் கையை ஆட்டினேன், அவள் கவனிக்கலை. அதுக்குள்ளே கவுண்டரில் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டிக்கெட் வாங்கிட்டு வேக வேகமாக ஸ்நாக்ஸ் ஸ்டால் பக்கமாக போனேன். காயத்ரி அங்கே இல்லை. ஸ்நாக்ஸ் கடைக்காரர்கிட்ட கையில் குழந்தையோட ஒரு பொண்ணும் அவளோட கணவரும் இங்கே நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்க எங்கேன்னு கேட்டேன். குழந்தை அழுதுன்னு அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போனதா ஸ்டால்காரன் கை காட்டினான். போய் பார்த்தேன், அங்கேயும் காயத்ரி இல்லை. மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து காயத்ரியை பார்த்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு படம் பார்த்து முடிகிற வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் எதுக்காக பெங்களூர் போனீங்க லதா? அதுதான் சொன்னேனே, ஒரு அரசு வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அது சரி சத்தி, காயத்ரியை பற்றி இப்போ எதுக்காக இவ்வளோ விசாரணை? சத்யநாராயணன் புன்னகைத்தான். ஒரு குற்றவாளியை பற்றி போலீஸ் விசாரிக்காமல் இருக்க முடியாது. லதாவின் முகம் நெருப்புப்பட்ட பாலித்தீன் பேப்பராய் சுண்டது. காயத்ரி குற்றவாளியா? அக்மார் குற்றவாளி. என்ன தப்பு பண்ணினா? கொலை. ஒரே நாளில் மெட்ராஸில் 3 கொலை. யாரை எதுக்காக கொலை பண்ணுனா? மோட்டிவேஷன் சரியாக தெரில. காயத்ரி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சத்தி. ஸ்கூல் டேஸில் அவள் ஒரு பயந்தங்கோலி. கையில் காயம்பட்டு யாருக்காவது ரத்தம் வந்தால் அதை பார்த்து மயக்கம் போடுற டைப். அவளாவது கொலைகளை பண்ணுறதாவது நான் நம்ப மாட்டேன். நோலத்தா, காயத்ரி தான் கொலைகளை பண்ணினாங்கிறதுக்காக ஐ விட்னஸ் இருக்குது. சாரி சத்தி, உங்கள் விசாரணை கோணத்தில் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குது. காயத்ரியை அவள் கணவனோடும் குழந்தையோடும் பெங்களூரில் பார்த்தேன். 2 பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. காயத்ரியோட இருந்த ஆள் அவளோட கணவன் தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் லதா? என்ன எப்படி கேட்குறீங்க? அவ்வளவு நெருக்கமாக வேறு யார் இருப்பாங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை லதா. ஒருவேளை நீங்கள் பார்த்தது காயத்ரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். சேச்சா, அது காயத்ரி தான். காயத்ரியை எனக்கு தெரியாதா என்ன? பெங்களூர் சினிமா தேட்டரில் காயத்ரியை நீங்கள் பார்த்தபோது உங்கள் கூட யாரோ இருந்ததா சொன்னீங்களே, யார் அது? என்னோட கசின் சிஸ்டர். அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க இல்லையா? ஆமாம், பேர் ராகவி. ராகவியோட ஹஸ்பண்ட் மெகோவில் வேலை பார்த்துட்ருக்கார். ராகவி காயத்ரியை பார்த்தாங்களா? பார்த்தா. நானும் ராகவியும் தான் தேட்டர் பூராவும் சுற்றி காயத்ரியை தேடினோம். லதா, காயத்ரியோட ஹஸ்பண்டுன்னு நீங்கள் சொன்ன ஆள் எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? ஆள் நல்ல ஹேண்ட்ஸம். அந்த காலத்து கமல் மாதிரி சாயல். லதா சொல்ல, மெட்ராஸில் பைக்கின் பின்புறம் காயத்ரியை உட்கார வைத்து கொண்டு பைக்கை வேகமாய் ஓட்டின அந்த இளைஞனை நினைவுக்கு கொண்டு வந்தான் சத்யநாராயணன். முகம் சரியாய் பிடைபடவில்லை. ஓகே மிஸ் லதா, காயத்ரி பெங்களூரில் இருக்கிறதாக நீங்கள் சொன்ன தகவல் இந்த கேஸுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். பெங்களூர் போலீஸ் மூலமாக இனி காயத்ரியை நெருங்கிடுவோம். இது என் விசிட்டிங். இதில் செல் நம்பர் இருக்குது. காயத்ரி பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கார்டை வாங்கி கொண்டாள் லதா. சத்தி, எனக்கு என்னமோ காயத்ரியை ஒரு கொலை குற்றவாளியாக நினைக்க தோணலை. நீங்களும் போலீஸும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. போலீஸோட அணுகுமுறைகள் நிதானமாகத்தான் இருக்கும், பட் ஸ்ட்ராங். லதாவிடம் விடை பெற்று கொண்டு சத்யநாராயணனும் கதிரேஷும் வெளியே வந்தார்கள். கதிரேஷ், காயத்ரியோட கேஸ் இப்போது ஒரே குழப்பமாக இருக்குது. காயத்ரியை பற்றி அவளோட பேரண்ட்ஸுக்கிட்ட விசாரணை பண்ணுனா அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. லதா கிட்ட விசாரணை பண்ணுனா அவள் வேறு மாதிரி சொல்கிறா. எது உண்மை? பெங்களூர் போய் பார்க்கலாமா? போய் என்ன பண்ண முடியும்? பெங்களூர் என்ன கிராமமா? 4 தெருவுக்குள்ளே காயத்ரி கிடைக்கிறதுக்கு. வேறு என்ன பண்ணுறது? கியூ பிரான்ச் வள்ளியம்மைக்கிட்ட யோசனை கேட்கலாம் வா. மதியம் 12 மணி. ரெட்ஃபீல்ட்ஸின் கோடியில் இருந்த கியூ பிரான்ச் அலுவலகத்தில் நுழைந்தார்கள் சத்யநாராயணனும் கதிரேஷும். அலுவலகம் நிசப்தமாய் இருந்தது. இளம் அதிகாரி ஒருவர் கையில் ஃபைலோடு எதிர்பட்டார். எஸ்,
கதிரேஷ் தன்னையும் சத்யநாராயணனும் அறிமுகப்படுத்தி கொண்டதும் அவர் முகம் லேசாய் மலர்ந்தது. ஓ, அந்த காயத்ரியை தேடி வந்தது நீங்கள் தானா? டிஎஸ்பி உங்களுக்காகத்தான் மேல்மாடி முதல் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். மிஸ் வள்ளியம்மை இல்லையா? அவங்களை நீங்கள் மீட் பண்ண முடியாது. வந்து பார்க்க சொன்னாங்களே. எப்போ சொன்னாங்க? காலை 7 மணி சுமாருக்கு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்த ஃபேக்ஸ் செய்திப்படி வள்ளியம்மை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சஸ்பெண்டா? என்ன காரணம்? குற்றவாளிகள் சிலரோடு வள்ளியம்மை தொடர்பு வச்சுருக்கிறதாக மேலிடத்துக்கு தகவல் போயிருக்கு. ஒரு வாரமாகவே சஸ்பென்ஷன் ஆர்டரை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபேக்ஸில் வந்தது. ஆர்டரை பார்த்ததும் வள்ளியம்மை உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. நீங்கள் இனிமேல் எது பேசுகிறதா இருந்தாலும் டிஎஸ்பி கிட்ட தான் பேசிக்குங்க. ஹீ வில் கைட் யூ. தேங்க்யூ. சத்யநாராயணனும் கதிரேஷும் அந்த இளைஞனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அலுவலகத்தின் முதல் மாடிக்கு போனார்கள். ஒரு ஃபைலை புரட்டி பச்சை இங்க் பேனாவல் கையெழுத்து போட்டு கொண்டிருந்த டிஎஸ்பி பஞ்சாட்சரத்துக்கு முன்னால் போய் நின்று சல்யூட் வைத்து தளர்ந்தார்கள். ப்ளீஸ் பி சீட்டட். பஞ்சாட்சரம் கைகாட்ட நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள். ஃபைலை தள்ளி வைத்துவிட்டு கேட்டார். அந்த லதா கிட்ட என்கொயர் பண்ணீங்களா? பண்ணணும் சார். எனி யூஸ்ஃபுல் க்ளூ? எஸ் சார். காயத்ரியை பெங்களூரில் பார்த்ததா லதாவின் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கும் கணவனும் குழந்தையும் இருப்பதா சொல்கிறா. இது என்ன பேத்தல்? 2 முழங்கைகளையும் மேஜையின் மேல் ஊன்றிக்கொண்டு இடது கை விரல்களால் தாடையை தேய்த்த பஞ்சாட்சரத்துக்கு லதா சொன்னதையெல்லாம் சொல்லி முடித்தான் சத்யநாராயணன். அவருடைய நெற்றியும் வழுக்கையும் வியர்வைக்கு உட்பட்டிருந்தது. லதா சொல்கிறத நம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லதா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சார். மெட்ராஸில் நீங்கள் பார்த்த காயத்ரி தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லியிருக்கா. காயத்ரியோட பேரண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவள் சாலமன் என்கிற இளைஞனோடு ஊரை விட்டு ஓடி போயிருக்கா. இப்போ லதாவோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா காயத்ரிக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது உண்மை? பஞ்சாட்சரம் கேட்டு கொண்டிருக்கும் போதே சத்யநாராயணனின் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோன் முனகி கூப்பிட்டது. எக்ஸ்கியூஸ் மீ சார். டிஎஸ்பியிடம் சொல்லிவிட்டு செல்ஃபோனை எடுத்து காதுக்கு கொடுத்தான் சத்யநாராயணன். ஹலோ. மறுமுனையில் லதாவின் குரல் கேட்டது. நான் லதா. பேசுறது யார்? சத்தி தானே? ஆமாம் சத்தி. உங்கள் பக்கத்தில் இப்போ யாராவது இருக்காங்களா? ஆமாம். அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. பதிலுக்கு எதுவும் பேச வேண்டாம். சரி. இல்லை ஆமாம் என்கிற மாதிரி வார்த்தைகளை மட்டும் உபயோகப்படுத்துங்க. சரி. லதா பேச்சை தொடர்ந்தாள். சத்தி, நீங்களும் உங்கள் போலீஸ் ஃப்ரெண்டும் வந்துட்டு போனதும் நான் பெங்களூரில் இருக்கிற என்னோடய கசின் சிஸ்டர் ராகவிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படி நான் ஃபோன் பேசினதுக்கு காரணம், அன்றைக்கி சினிமா தேட்டரில் நான் காயத்ரியை பார்த்ததும் பேச முடியாமல் போனதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த என்னை ராகவி சமாதானப்படுத்தும் போது, காயத்ரியை பெங்களூரில் நான் என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பேன், அப்போ அவகிட்ட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஒருவேளை காயத்ரியை ராகவி மறுபடியும் பார்த்துருப்பாளேன்னு நினச்சி ஃபோன் பண்ணினேன். சரி. 2 நாளைக்கு முன்னாடி காயத்ரி ராகவியை பார்த்தாலாம். ஃபோனில் ஆர்வம் காட்டாதீங்க, இயல்பாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நானே சொல்கிறேன். சரி. பெங்களூர் டபுள் ரோட்டில் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்கார். பேர் பசவப்பா. அந்த டாக்டர்கிட்ட தன்னோட குழந்தைய காட்டுறதுக்காக ராகவி போயிருக்கா. டாக்டர்கிட்ட ஒரே கூட்டம். ராகவி தன் குழந்தையோட டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காயத்ரி டாக்டரை பார்த்துட்டு தன் குழந்தையோடு வெளியே வந்துட்டு இருந்தாலாம். உடனே ராகவி எழுந்து போய் அவளை வழிமறித்து பேச்சு கொடுத்துருக்கா. சரி, நீங்கள் காயத்ரி தானேன்னு ராகவி கேட்டதுக்கு, நான் காயத்ரி கிடையாது, என் பேர் வர்ணான்னு சொல்லியிருக்கா. அவளுடைய ஹஸ்பண்ட் பேர் அம்சவர்தன், பெங்களூரு கிரைம் பிரான்ச்சில் விஜிலன்ஸ் ஆஃபீஸரான். லதா பேச பேச செல்ஃபோனை கையில் வைத்திருந்த சத்யநாராயணனுக்கு தலை சுற்றியது.